ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் பேலனுமாம், அனுகூலமான துணையுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பயப்படென்றுமே, மலைகள் விலகி போனாலும் சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் பூமி நலி மாறி. ஆண்டவரே என் அடைக்கலம், அவரே என் பேலனுமாம், அனுகூலமான துணையுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 49 முதல் 51 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 49 அதிகாரம் முதல் 57 அதிகாரங்களில் உள்ள வசனங்கள் கர்த்தருடைய தாசனை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அதாவது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள். அடைய ஊழியங்கள், பாவத்துக்கு பரிகாரமாக தன்னையே ஒப்பு கொடுப்பது, எல்லா தேசத்துக்கும் ரட்சிப்பை அருளி செய்வது ஆகிய சத்தியங்களை குறித்து இந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துகிறது. 49 அதிகாரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் இடுக்கையிலே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பராத்தோணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்ட தேவன், இஸ்ரவேலே என் தாசன் என்று அழைக்கிற தேவன். ஆம், பாவத்திலும் பலவிதமான அக்கிரமத்திலும் மீறுதல்களிலும் அங்கே அமிழ்ந்து போனாலும் ஆண்டவர்களை தேவன் மீட்டு கொள்ளும்படியாக திரும்பி வருகிற தேவன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தம் தாசனாக என்னை உருவாக்கினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திரும்பவும் ஆண்டவரிடம் திருப்பி கொண்டு வரவும் அவர்தாமே இந்த உலகத்திலே மீட்பராக கடந்து வருகிறார். அது மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய சாட்சியாக இருக்கும்படி ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொன்னவர், இதோ உலகத்துக்கு வெளிச்சமாய் இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இந்த உலகம் முழுவதற்கும் மீட்பு அருளும்படியாக கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் கடந்து வந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், அவர் தாமே தன்னையே தாழ்த்தியவராய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நமக்காக சிலுவிலே பலியாகும்படியாக கடந்து வந்தார். அனுக்கிரக காலத்திலே நான் நமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே நமக்கு உதவி செய்தேன். பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களெல்லாம் சுதந்திரிக்கும்படி கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி, இருள் அடிக்கிற ஜனங்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவராய் தேவன் அழைக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்காதவர், நம்மை நினைவு கூறுகிறவர். அவர் நம்மை ஒரு நாளும் விலகாதவர், கரைவிடாதவர். ஆம், இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று சொல்கிற கர்த்தர். அவர் தாமே நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்மை மறக்காமல் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து நம்மை நினைவு கூறுகிற தேவன். என்றைக்கு அவர் நினைவு கூறுகிறார்.
கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக நினைவு கூறுகிற தேவன். 50வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பாவமும் தேவ தாசனுடைய கீழ்ப்படுதலையும் குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பாவத்தை குறித்து ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அதற்காகவே தனது குமாரனை உலகத்திலே மீட்பராக கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கியவர்களுக்கு என் தாடைகளும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் சிலுவிலே நமக்காகப்பட்ட அவமானங்கள், பாடுகள், வேதனைகள் ஆகியவற்றை குறித்து தீர்க்கதரிசனமாக இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மனம் திரும்ப வேண்டும். இதோ அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். நித்திய ராஜ்யத்திற்கு நாமும் சுதந்திரவாளியாக வேண்டும் என்று சொல்லி அவர்தாமே நமக்கு அழைப்பு கொடுக்கிற தேவன். 51வது அதிகாரத்தில் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லி சியோனுடைய நித்திய ரட்சிப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சியோன் இந்த உலகத்திலே அது பாழாக்கப்படலாம், மண்மேடாக்கப்படலாம். ஆனால் அந்த சியோனுக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சியோன் அழிவதில்லை. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பார்க்கும்போது சியோன் மலையிலே ஒரு திரள்கூட்டம் நின்று ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறது யோவான் தன் தரிசனத்திலே கண்டார். அவர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அவர் தாமே பாழான ஸ்தலங்களெல்லாம் தேடுதல் அடைய செய்கிற தேவன். வனாந்தரத்தை ஏதனை போல மாற்றுகிற தேவன். அந்த சியோனில் நாமும் பங்கு பெறும்படி உன்னை மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவாள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த சியோனின் பிள்ளைகளாய் நாமும் மனம் திரும்பி சியோனிலே நாவாசம் பண்ணுவோம். நித்திய ஆசிரமங்களால் தேவனாய் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.